கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் பிரபலமான கோட்டை மாரியம்மன் கோயில் உள்ளது. கருவறையில் புற்றே மூலவராக கோட்டை மாரியம்மனாக வழிபடப்படுகிறார். 12ஆம் நூற்றாண்டில் ஹோசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் பகுதிகளை 40க்கும் மேற்பட்ட குறுநில மன்னர்கள் ஆண்டு வந்தனர். அதில் ஹோசூரை ஆட்சி செய்த ராஜ சிவபாத சேகர பெருமாள் என்ற மன்னன் ராம்நகர் பகுதியில் 12 ஏக்கரில் மிகப்பெரிய புதர் மண்டி இருந்த இடத்தில் லிங்க வடிவில் தோன்றிய புற்றை அம்மனாக பாவித்து வழிபட்டு வந்தார். இந்த நிலையில் கோட்டையில் குடியேறிய மன்னன் தன் குடும்பத்தார் வழிபட ஒரு கோயில் கட்ட விரும்பினான். புற்று அம்மனுக்கு ஒரு சிறிய கோயில் கட்டினான். அவர் காலத்துக்கு பிறகு போசள மன்னன் ராமநாதன் ஹோசூரை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆட்சி செய்தான். அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை. ராஜ வைத்தியர்களிடம் ஆலோசனை கேட்டார். அவர்கள் சொல்படி கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு திருப்பணிகள் செய்தார். மருந்துக்கு கட்டுப்படாத நோய் மாரியம்மனின் அருளுக்கு கட்டுப்பட்டது. இதைத் தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு மைசூரை ஆட்சி செய்த திப்பு சுல்தான் ஹோசூரை கைப்பற்றினார். அப்போது கர்நாடகாவின் ஒரு பகுதியை பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்து வந்தனர். அவர்களுக்கு இங்கிலாந்திலிருந்து வரவழைக்கப்பட்ட ஹேமில்டன் என்ற என்ஜினியர் கட்டடங்களை வடிவமைத்து கொடுத்தார். அவரை கடத்தி வந்த திப்பு சுல்தான் மண்கோட்டை இருந்த இடத்தில் பிரிட்டிஷ் பாணியில் எதிரிகள் நெருங்காதபடி கல் கோட்டை எழுப்பினான். அதன்பின் பிரிட்டிஷ் கலெக்டர்கள் பலர் குடியேறினர். கோட்டை மாரியம்மனின் ஆற்றலை உணர்ந்து அவர்களும் வழிபட்டதாக ரிச்சர்ட் கெசட்டியர் என்ற வரலாற்று புத்தகம் தெரிவிக்கிறது. பலருக்கு குலதெய்வமாக இந்த கோயில் விளங்குகிறது. மணப்பேறு, மகப்பேறு வேண்டி பல்வேறு பக்தர்கள் வழிபடுகின்றனர். சித்திரையில் 3 நாள் திருவிழா நடக்கிறது. ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளி, கிருத்திகை, ஆடி 18 போன்ற நாட்களில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. இந்த அம்மனுக்கு காவல் தெய்வமாக ஊரை சுற்றி 8 அம்மன் கோயில் உள்ளதாகவும் கூறுகின்றனர். கோயிலுக்கு வெளியே வேப்ப மரமும் அரச மரமும் உள்ளன. கருவறையை நோக்கி சூலம், சிம்ம வாகனம், பலிபீடம், அம்மன் பாதம் அமைந்துள்ளது. என்னுடைய பேர் தீனா. ஒசூரில் ராம்நகரில் தான் இருக்கிறோம். இது இன்னைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமைன்றதுனால கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு 1400 வருஷமாக கிருஷ்ணதேவராயர் காலத்திலிருந்து இந்த கோயில் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல் காட் இது. ஏதாவது நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சோன்னா கண்டிப்பாக நடக்கும். வெள்ளிக்கிழமை துர்காதேவிக்கு விளக்கு ஏற்றணுன்னா கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு கண்டிப்பாக என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் எல்லாரும் வழிபட்டு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்கன்ட்டு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு சொந்த ஊர் நாகப்பட்டினங்க. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் ஹவுசிங் போர்டில் கேஷியராக ஒர்க் பண்ணார். நாங்கள் இங்கே வந்த நாள்லேருந்து 35 வருஷம் ஆகுது. இந்த அம்மா கிட்ட தான் நான் வரேன். எனக்கு இந்த அம்மாவோட இல்லைன்னா எனக்கு எந்த இது கிடையாது. எங்கள் அம்மா தான் எங்களை நல்லபடியாக எல்லாம் பார்த்துக்குது. நாங்கள் வரும்போது சிம்பிளாக வந்தோம். இன்றைக்கி எங்களை ஓரளவுக்கு இந்த ஊரில் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு எங்கள் அம்மா அந்த அம்மா இருக்குது. எங்கேயும் போக மாட்டேன். இங்கே தான் வருவேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ராவு காலத்தில் பூஜை பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு அம்மாவை நினச்சிக்கிட்டு தான் போவேன். எந்த சாமியை குலதெய்வத்தை நினைக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவை நினச்சிக்கிட்டு தான் போவேன். எனக்கு மாதிரி இந்த அம்மா அருள் புரிஞ்ச மாதிரி யாருக்கும் கிடைக்காது. என்னுடைய அனுபவத்தில் இந்த அம்மாவை விட்டால் எனக்கு வேறு யாரும் கிடையாது. சொந்த பந்தம் எல்லாமே எனக்கு இந்த அம்மா தாங்க. ஓம் சக்தி. கோட்டை மாரியம்மன், ஒசூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர். அம்பாள் வேண்டிங்க ஆடி மாதம் விசேஷ பூஜைகள். அப்புறம் சித்திரை மாதத்தில் அம்பாளுடைய திருவிழா நடக்குது. வேண்டிய வரம் என்ன வரம் கேட்டாலும் அம்மனுடைய அருள் எல்லாமே கிடைக்கும். புள்ள பாக்கியம், கண் பார்வை இல்லாதவங்களுக்கு விளக்கு மாவை எடுத்து அந்த வயிற்றில் வச்சு அந்த வேண்டுதல் இருந்தாக்கா அந்த கண் பார்வை நல்லா தெரியும். வயிற்று வலி அந்த இது இருந்தாக்கா நல்லா இந்த விளக்கு இது பண்ணி நவகிரகம் இது பண்ணி நவராத்திரி பூஜை வரும். 9 நாள் விசேஷமாக நடக்கும் நவராத்திரி பூஜைகளும். நவராத்திரி நாள் அன்றைக்கி இந்த எலுமிச்சை பழம் விளக்கேற்றி இது பண்ணாக்கா அம்மனுடைய எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் ரொம்ப முக்கியமாக கிடைக்கும். அந்த அரச மரத்துக்கு பக்கத்தில் அம்மன் கோயில் பக்கத்தில் அரச மரம் இருக்குது. அரச மரத்துக்கு தொட்டில் கட்டி குழந்தை பாக்கியம் சாப்பிட்டு இதுக்கு வேணுனாக்கா அந்த பக்கத்துலேயே உட்காந்து மண்ணசோறு சாதம் சாப்பிட்டு அம்பாலை வேண்டிங்களா எல்லா வரங்களும் கிடைக்கிது. நாங்கள் 9வது தலைமுறையாக அண்ணா நாங்கள் ஸ்ரீதர் என்ற அவரும் நான் பாபுன்ற ஆனந்த் அவங்களும் எங்கள் பரம்பரையாக நாங்கள் பூசாரிங்களாக இருக்கிறோம். இது முன்னாள் பரம்பரையாக கோபிநாத் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏவும்
இன்றைய எம்பியுமான திரு கோபிநாத் அவர்களையும் சொல்கிறோம். இது வந்து ராஜா காலத்துலேருந்து அம்மாலாம் அங்கே இருக்குது. அம்மா வந்து ராஜா கால அந்த இதனால் அம்மாவை வெட்டுறதுக்கு எதோ பண்ணாங்க. அந்த இதனால் அம்மா அவங்களுக்கு அவங்களுடைய மனைவிக்கு வந்து அம்மா முத்தம்மா இதாகிட்டு ரொம்ப இதனால் அப்புறம் அம்பாவை வேண்டிக்கிறதுனால அம்மாவுக்கு முன்னால் வந்து கோயில் முன்னாலே 2 யானை செஞ்சு வச்சு இது பண்ணி வேண்டுதல் பண்ணி அந்த இதனால் இது பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களும் அவங்க வழி இது முறையை அவங்களும் வேண்டுதல் அம்மாவுக்கு பண்ணிவிட்டு அந்த 2 யானையும் செஞ்சு இது பண்ணிக்கிறாங்க. இது வந்து கோயில் ரொம்ப சிறப்பு. நாங்கள் 9வது தலைமுறையாக நாங்கள் பூஜாரிங்களாக இருக்கிறோம், பரம்பரையாக இருக்கிறோம். அதே மாதிரி தர்மகர்த்தா கோபிநாத்தும் திரு கோபிநாத் அவர்களும் தர்மகர்த்தாவாக பரம்பரையாக இருக்கிறாரு. மேற்கொண்டு அம்பாலாவுடைய அருள் என்ன நடக்கும். ஆனால் ஆடி மாதம் கோல் ஊத்துறது, பிரசாதங்கள், வெள்ளி ஒரு வெள்ளியும் இது பண்ணோம். மாமூலம் ஒரு வெள்ளியும் செவ்வாயும் அம்மாளுக்கு விசேஷ பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும். அப்புறமா நேராக நம்ம ஊருக்கு வர வேண்டிய இதுன்னாக்கா நேராக கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து கிருஷ்ணகிரி வந்து நேராக ஒசூர் வழியாக சூளகிரி ஒசூர் வழியாக வந்து பக்கத்தில் கர்நாடக மாநிலம் இருக்குது. மாநிலத்திலேருந்து அங்கேயும் பெரும்பாலான ஜனங்க அம்பாளுடைய வேண்டுதலை இதை வச்சு வராங்க. சுற்றி பக்கம் ஊர் இதனால் எல்லாமே இது அம்பாளுடைய வேண்டுதல் இருந்தால் எல்லாமே வேண்டுதல் பண்ணால் எல்லாமே நடக்கும். ஓம் சக்தி கோட்டை மாரியம்மன். நாங்கள் குரு கலக்கிறோம். அன்னார் பெரியார் எங்களுடைய அன்னார் ஸ்ரீதரன்றவர் துரை என்றவர் அவர் குரு கலக்கிறாரு. அது எங்கள் பரம்பரை அப்படியே வம்சமாக அப்படியே வழிபட்டு நாங்கள் வந்து நிற்கிறோம்.